8 கிராம் தங்க நாணயம்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது வெட்டா இருக்கு. அதெல்லாம் பேச வேண்டிய தேவையே இல்லை. எதுவும் யூஸ்ஃபுல்லா இல்லையா? இல்லை பட்ஜெட்டே வேறு. இது அவங்க தேர்தல் அறிக்கைக்கும் நேற்று போட்ட பட்ஜெட்டுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இது யாரும் பண்ணாததை விஜய் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கொடுக்குறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். எப்படி சார் கொடுக்க முடியாது? தங்க வைக்கிற விலையில இவர் எங்கே சார் வேற எதனா ஒரு இது பண்ணிட்டு கொடுத்துட்டு போகலாம் சார். அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே தெரியும் ஆட்சி நடத்துகிற கவர்மெண்ட் இத்தனை லட்சம் ரூபா கோடி கடன் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு என் பொய்யான வாக்குறுதி கொடுக்கணும். ஜனங்களை ஏமாற்றி அப்படியாவது ஆட்சிக்கு வரணும். வாக்குறுதிகள் கொடுப்பாங்க தேர்தல் டைம்ல. ஆனா அது இது வந்து அதான் எதுவும் பட்ஜெட்ல இல்லைன்றோம். அதான் எதுவுமே நடைமுறை செய்யவே இல்லையே. அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வரலையே. செய்வார், ஒரு 4-5-4.5 வருஷம் கழிச்சு செய்வார். அடுத்த எலெக்ஷனுக்கு மறுபடியும் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக செய்வார். எல்லாம் திமுக வச்சிருந்த பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. மாற்றங்கிறதுலாம் இந்த பேர் தான் மாற்றம். பேர் மட்டும் தான் மாற்றி வச்சிருக்காங்க. வேற எதுவுமே மாற்றம் கிடையாது. டைம் கொடுப்போங்க. 50 வருஷம் ஆண்டவங்க என்ன கொடுத்தாங்க, அவங்க குடும்பத்தை வளர்த்தாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே தரலையே. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் மனம் வீசும் சுவையோ மனம் நிறையும் செவி கேட்க பாராட்டும் வரும் ஐம்புலனும் ஆராதிக்கும் மில்கி மிஸ்கி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அரசு தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி. 2026 to 2027க்கான பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது தாவேக அரசுக்கு மட்டும் முதல் பட்ஜெட் இல்லை, முதலமைச்சர் விஜய்க்கும் அதே போல நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்களுக்கும் முதல் பட்ஜெட் இதுதான். பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா இப்பதான் தாவேக அரசு பொறுப்பேற்று 3 மாதங்கள் தான் ஆகுது. 3 மாதங்களும் முடியல, அதுக்குள்ள அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, முதல் பட்ஜெட்டு. ஆனா பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா பேர் மட்டும் தான் மாத்திருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. திமுக அதிமுக கொடுத்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் மட்டும் தான் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அதே போல பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இந்த 2026 தாவேக்காவோட பட்ஜெட்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்போம். இல்ல இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பல அறிவிப்புகள் வச்சிருந்தாங்க, வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அதுல 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டுப்புடவையும் திருமணத்துக்கு பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. எல்லா பெண்களுக்கும் திருமணம். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லானா இல்லாதப்பட்டவங்களுக்கு அது உதவியா தான் இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லையே. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இது யாரும் பண்ணாததை விஜய் பண்ணிட்டாங்க. அதே போல பல திட்டங்கள் பேர் மட்டும் தான் மாத்திருக்காங்க. திமுக அதிமுக கொண்டு வந்ததா தாவேகா வெறும் ஸ்டிக்கரை மட்டும் தான் மாத்துறாங்க, எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அதை எப்படிக்கா பாக்குறீங்க? இல்ல ஸ்டிக்கரா இல்ல, எந்தெந்த துறைக்கு என்னென்ன எவ்வளவு நிதி இருக்கணுங்கிறத கரெக்டா யூகிச்சுதான் ஒதுக்கி இருக்கிறாங்க. கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. கோல்டு விற்கிற விலையில அவர் கொடுக்கறது அவர் நல்லா இருக்கும். சிஎம்மோட குடும்பம் நல்லா. 8 கிராம் தங்க நாணயம்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது வெட்டா இருக்கு. அதெல்லாம் பேச வேண்டிய தேவையே இல்லை. எதுவும் யூஸ்ஃபுல்லா இல்லையா? இல்லை பட்ஜெட்டே வேறு. இது அவங்க தேர்தல் அறிக்கைக்கும் நேற்று போட்ட பட்ஜெட்டுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லேடிஸ்க்கு எல்லாரும் வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இது கொடுத்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கும். அவங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமா பண்ணலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் நம்பாம அவங்க சேவ் பண்ணலாம்ல. உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கொடுக்குறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். எப்படி சார் கொடுக்க முடியாது? தங்க வைக்கிற விலையில இவர் எங்கே சார் வேற எதனா ஒரு இது பண்ணிட்டு கொடுத்துட்டு போகலாம் சார். எவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்குது, அதை பண்ணுங்களா சார்? நீங்கள் அவங்க அதெல்லாம் கேட்டாங்களா? இருக்கணும் செய்யணும். நீங்கள் இப்போ தானே ஆட்சிக்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் எடுத்தவொடனே தங்கத்துக்கு போகிற அங்கே போனால் இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அது வேணா சொல்லிடலாமா? தவறு இல்லையா? அது என்னமா சொல்லிட்டாரு ஆட்சியில் இது மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வரல சார். திருமணம் ஆக போற பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவையும் இலவசமா அதாவது அறிவிப்பா கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அந்த ஸ்கீம்? கஷ்டப்பட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த பட்ஜெட்ல திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. அத நிறைய பேர் திட்டினாங்க, போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. எங்க பொண்ணுக்கு நாங்க வாங்கணும் 2019 அதோட லாஸ்ட். ஏடிஎம்கே அந்த பிளேல வாங்கிருக்கீங்க? இல்ல இதுல கலைஞர் அதோட லாஸ்ட். நிறைய ஏழைப்பட்டவங்களுக்கு உதவியா இருக்கும். அது உலகத்துல எல்லாம் செய்யறாங்கன்னா பெரிய இதுதானே இதெல்லாம். ஆனா எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, எங்களோட திட்டத்துக்கு அவங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க அப்படின்றாங்க. எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? செய்யலன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க. செய்யறவங்களை யாராத்தாலும் குத்தம் தானே சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் இப்ப பார்க்க போன ஒரு பொண்ணே கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்ததுன்னா 1 வருஷம் தான் ஆகும் எல்லாத்தையும் அதை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது பண்றதுக்கு. அந்த மாதிரி தான் வந்தவனே எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும்? எல்லாமே தாவேக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். தங்கத்தை எப்படியும் ஜோஸ் அலுகாசில் தான் கொடுக்க போறாங்க.
பட்டுப்புடவை அவங்களுக்கு தெரிஞ்ச ரிட்டைலர்கிட்ட தான் கொடுக்க போறாங்க. இதுவே சாத்தியமாகுமா? தான் கோல்டு விற்கிற ரேட்டுக்கு இது சாத்தியமாகுமான்னு கேக்குறாங்க. சாத்தியமாகாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பிறப்பு இறப்பு சதவீதம்னு ஒன்று இருக்கு. ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 10 குழந்தை பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வாங்கணும். ஏற்கனவே வந்து கடனில் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் சொல்லக்குள்ளார தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் திமுக வச்சிருந்த பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. மாற்றங்கிறதெல்லாம் இந்த பேர் தான் மாற்றம். பேர் மட்டும் தான் மாத்தி வச்சிருக்காங்க. வேற எதுவுமே மாற்றம் கிடையாது. பேர் மட்டும்தான் மாற்றம். இப்ப பெண்களுக்கு வந்து 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னாங்க. அது இந்த பட்ஜெட்ல இல்ல. அதே போல 6 சிலிண்டர் இலவசம்னாங்க தேர்தல் வாக்குறுதிகள். அதுவும் இந்த பட்ஜெட்ல இல்ல. இல்லைன்னா என்னங்க பின்னாடி அதை மறுபரிசீலனை பண்ணி கொடுப்பாருங்க. நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருக்கா மேடம்? கண்டிப்பா Okay. செய்வார். ஓகே. டைம் கொடுப்போங்க. 50 வருஷம் ஆண்டவங்க என்ன கொடுத்தாங்க? அவங்க குடும்பத்தை வளர்த்தாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே தரலையே. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. புதுசா எதுவும் திட்டத்தை அவங்க இது பண்ணல, இன்ட்ரடியூஸ் பண்ணல. பழைய திட்டத்தை தான் பேர் மட்டும் மாத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் மடிக்கணி திட்டத்தை வந்து வெற்றி மடிக்கணி திட்டம் மாத்திருக்காங்க. இப்ப வந்து ஆட்சி சொல்றீங்களா? இப்போ வந்து ஆச்சு. நம்ம அவசரப்பட்டா எப்படிங்க? கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். நம்ம அவசரத்துக்கு செய்யணும், எப்படி செய்ய முடியும்? ம். அதனால எப்படின்னா யோசித்தா எப்படி சொல்றதுன்னா, இப்போ மகளிருக்கு வந்து 2500 சொல்லிக்கிறாங்க. அது ஏற்பாடு இல்லாம சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அந்த நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு இருக்கு. நாங்க மகளிர் தான், எங்களுக்கு இருக்கு நம்பிக்கை. பெரிது மகளிர் உரிமை 2500 ரூபா கொடுப்பேன்னாங்க. அது இந்த பட்ஜெட்ல இடம் பெறல. அது ஒரு எப்படி? இந்த டிஎம்கே மட்டும் எப்ப பண்ணாங்க? அவங்க ஆட்சியிலிருந்து போறதுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் இது பண்ணாங்க. இவர் வந்து இன்னும் 3 மந்த் 6 மந்த் கூட கம்ப்ளீட் ஆகாத முன்னாடியே உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன இருக்கு? இட்ஸ் வில் டேக் டைம். அது இந்த மகளிர் உரிமை தொகை வந்து இந்த பட்ஜெட்ல இல்ல. 2000 ரூபா கொடுப்போம் நாங்க வாக்குறுதிகள்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாம் இந்த ஜனங்க அதை நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. பார்த்து பண்ணுவாங்க. ஓகே. நன்றி. மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா கொடுப்பேன் அந்த பட்ஜெட்ல இல்ல அப்படின்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட்ல வந்து அது இடம் பெறல அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றாங்க. அதே மாதிரி 6 சிலிண்டர் இலவசம்னாங்க. அதுவும் ஒன்றும் அறிவிக்கல அப்படின்றாங்க. ஆமா, அதெல்லாம் அறிவிக்கல. அது ஏன்னு தெரியலையே. இன்னும் 4 இருக்குல்ல, பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு ஜனங்க. இப்ப 1000 ரூபாய் மகளிர் உதவின்றதே ஒரு 2 வருஷம் கழிச்சு தானே போட்டாங்க. அந்த மாதிரி வரும், பார்த்து அப்புறம் செய்வார். நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த கவர்மெண்ட் மேல இருக்கு. வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தேர்தல் டைம்ல. ஆனா அது இது வந்து அதான் எதுவும் பட்ஜெட்ல இல்லைன்றாங்க. அதான் எதுவுமே நடைமுறை செய்யவே இல்லையே. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வரலையே. பொதுவா கருத்து இருக்கு, ஒரு 6 மாசம் டைம் அடுத்த பட்ஜெட்ல பூர்த்தி செய்வாங்க அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? செய்வாரு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு செய்வாரு. அடுத்த எலெக்ஷனுக்கு மறுபடியும் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக செய்வாரு. ஸ்டிக்கர் மட்டும் தான் விட்டுறாங்க. அவங்க பழைய திமுக அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளை தான் இவங்க பேர் மட்டும் தான் மாத்திருக்காங்க அப்படின்றாங்க. எதிர்கட்சி விமர்சிக்கிறாங்க இந்த தாவேகா கவர்மெண்ட்டை பத்தி. அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா சொல்றது தாங்க எல்லாம். சும்மா பண்றவங்கள ஏன் இப்படி பண்ணணும்? நல்லது பண்றவங்கள எப்படிதான் தப்பு சொல்லுவாங்க போல. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பெஸ்ட் தான் பாக்குறேன். நான் தலை ஃபேனு. நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. பரவாயில்ல, இவர் நல்லது பண்றாருன்ட்டு. நான் சும்மா அரசியல் சாரி இந்த ஃபுல்லா அந்த படம் அந்த ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பாரு நினைச்சிட்டு பார்த்தா ரியலாவே ஹீரோ தான் நினைக்கிறேன். இல்ல அவங்க இதான் முதல் பட்ஜெட், போதில் இனி முதல்ல ப்ரூஃப் இது பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஒரே பட்ஜெட்ல எப்படி எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே பட்ஜெட்லையா? அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால தமிழ்நாடு இத்தனை லட்சம் கடன்ல இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கணும். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. ஆமா, பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே தெரியும் ஆட்சி நடத்துகிற கவர்மெண்ட் இத்தனை லட்சம் ரூபாய் கோடி கடன் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு ஏன் பொய்யான வாக்குறுதி கொடுக்கணும்? ஜனங்களை ஏமாத்தி அப்படியாவது ஆட்சிக்கு வரணும். அதாவது முதல் இந்த மக்களை ஏமாத்துனதே வந்து திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல அண்ணாதுரை செய்தது முதல் படி. ரூபாய்க்கு 1 படி அரிசி 3 படி அரிசி போடுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது. அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அண்ணாதுரை சொன்னாரு, நான் 1 பக்கம் 3 படி அரிசி போடலன்னா என்ன சவுக்கால் அடிங்க தெருவில் விட்டுன்னு சொன்னாரு. அது அப்படியே அதை போயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி போடுன்னு சொல்லி போட்டாங்க. இந்த மாதிரி ஜனங்களை வந்து மெயினாம் சொல்லிட்டு இலவசம் சொல்லி ஏமாத்தி அப்படியே ஆட்சிக்கு வந்துட்டாங்க இத்தனை வருஷமாட்டு. எல்லாம் ஒரு மிரட்டி அப்பா அம்மா தாய் தப்பனை எல்லாரும் மிரட்டி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் வர வச்சிருக்கோம். சரி பரவாயில்ல, ஒரு மாற்றம் வரட்டுமே. ஒரு 50-55 வருஷமா ஆண்டுட்டாங்களே 2 கட்சி, ஒரு புதிய கட்சி வரட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆதரிச்சோம். ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலை இவர் போட்ட பட்ஜெட்டு அங்கே குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குடிநீரை பற்றி இன்னும் எதுவும் பண்ணலை. 2வது இப்போ இவர் ஒன்றா பண்ணதெல்லாம் இந்த சாராய கடையை பற்றி அதுவும் போடல. இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் பாதிக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரம்லாம் அழியுது. அதை பற்றி இன்னும் எதுவும்
எத்தனையோ முறை அமைச்சர்கிட்ட சொல்லி அவர் அதை பற்றி கவனிக்கவே இல்லை. அவர் அது காதலே போடல. அவங்க போட்டாங்களா இல்லை இவங்க சும்மானவங்களையும் நம்மகிட்ட கேட்டாங்களான்னு அதுவும் தெரியல. இப்படி இருக்கிற கட்டத்தில் என்ன இவர் பட்ஜெட் போட்டார், என்ன பண்ணாருன்னு தெரியல. டைமிங் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் ப்ரோ. இப்போ வந்து அவங்க ஆல்மோஸ்ட் 3 மாசம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ன்றது நம்ம இந்த வருஷத்தை பார்க்கறத விட நெக்ஸ்ட் பட்ஜெட்ல வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டைம் வேணும். இப்போ நம்ம ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் வந்து ப்ரொமோஷன் பீரியட் இருக்கு. அது மாதிரி அவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில டைம் தேவை, கொஞ்ச நாள் தேவை. அது ப்ராபப்ளி அது நெக்ஸ்ட் பட்ஜெட்ல இன்னும் கொஞ்சம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம் சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் ஆனா போனால் அது வந்து எல்லா பஸ்ஸும் ஒன்றும் அறிவிக்கல. அறிவிக்கல. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எல்லா பேருந்துகளும் இலவச பட்ஜெட்டில் பணம் எதுவும் இல்லை பொழுது. நம்ம அப்புறம் கேஸ் சிலிண்டர் தரோம்னாங்க. அறிவிக்கல. கேஸ் பட்ஜெட்ல 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு. நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல இந்த சாலையை பக்கா பண்ணுங்க. இந்த ரோடெல்லாம் அங்கங்கே குண்டு குழியுமா இருக்குது. ஏன்னா எல்லாமே அவசரமாக தான் போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆம்புலன்ஸ் கூட வேகமாக தான் போவான். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தால் உயிரை காப்பாற்றிருக்கலாமே. இன்னும் இந்த ரோடை மட்டும் நீங்கள் போடுங்க. நீங்கள் இதெல்லாம் கேஸ் கொடுங்க, அப்புறம் கொடுங்க. இப்போ நாங்கள் கேட்கல கேஸு இதெல்லாம் கேஸு பஸ்ஸெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அந்த ரோடை போட்டு விடுங்க. அங்கே குண்டு குழியுமா இருக்குது, போக முடியல, வண்டியில் டேமேஜ் ஆகுது. இந்த தங்க நாயனா கொடுக்குறதுலாம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் தங்க வாங்க முடியாது. அதெல்லாம் நாங்கள் நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அவங்க சம்பாதிச்சு வாங்கிப்பாங்க நகைலாம். அதெல்லாம் ஒன்றும் நகைலாம் வேண்டாம். 50 வருஷத்துக்கு கடனை குறைக்க முடியாது அப்படின்றாங்க நிதிநிலை செயலர். இப்ப இருக்கிற ஓகே 50 வருஷத்துக்கு கடன் அவங்க வந்து கடனை குறைப்பான் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப இப்ப அவங்களே மறுபடியும் தங்க வாங்கினா கடன் ஏறதான் செய்யும். இன்னும் பஸ் சிஸ்டம் சொல்லியிருந்தாங்க மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை. அதை மாத்திட்டு மகளிர் பயணம் அப்படின்னு மாத்திட்டாங்க. இது மாதிரிலாம் இருந்தா கடன் இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கும். அவங்க பண்ற திட்டங்களை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. கடன் என்ன இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர குறையவே குறையாது. இந்த சைக்கிள்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதாவது திமுக அதிமுக கொடுத்த சைக்கிள் தான் அது டெவலப்பா ஒரு நல்ல சைக்கிளா பார்த்து வாட்டர் பாட்டில் ஹெல்மெட் இருக்கிற மாதிரியா கொடுக்குறேன்றாங்க. அது ஸ்கூல்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆல்ரெடி திமுக ஆட்சியில கொடுத்திருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா கொடுத்திருந்த சைக்கிளுமே கூடையோட தான் வந்திருந்தது. அது பாய்ஸுக்கு இருக்கட்டும் கேர்ள்ஸுக்கு இருக்கட்டும் ஃப்ரண்ட்ல கூடையோட தான் இருந்தது. அதுல கூடையில எல்லாமே வச்சுக்க வேண்டியதான். ஹெல்மெட் கொடுக்குறங்கிறதுலாம் என்ன, அது நார்மலா இப்போ போற பைசைக்கிள்ல இது மாதிரி யாரும் யூஸ் பண்ண முடியாது. அது இருக்குல்ல மட்டமா தான் வரும். நடைமுறைக்கு சாத்தியமாகாதா? நடைமுறைக்கு சாத்தியம்னு கேட்டிங்கன்னா 10ல் 5% தான். இப்போ ரோட்ல எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போறாங்களா? லோக்கல்ல இருக்கிறவங்க லோக்கல்னா இப்போ பசங்க ஹெல்மெட் போட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கணும்பாங்க, வச்சுட்டு போனோம்னா மிஸ் ஆயிடும். அதெல்லாம் எதுவும் சாத்தியமாகாது. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எதுவுமே அவங்க நல்ல விஷயம் இருக்கு நான் பார்த்தது இல்லை. ஸோ இன்னும் அவங்க வந்திருக்கலாம், பட் சின்ன சின்ன அடிப்படையில வந்திருக்கலாம். ஆனா எடுத்த உடனே வந்து அவங்க அரசியலுக்கு வரலாம். பட் வந்து சின்ன சின்ன பேசிக்ல இருந்து அவங்க வந்திருந்தாங்கன்னா அடிப்படை இந்த பேசிக்கா என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு, எப்படி மக்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுது, அவங்க அதுல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மக்களுக்கு என்னென்ன உதவிக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எடுத்தோடனே பெரிய இடத்துக்கு வந்தோடனே பட் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ அது அவங்க வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி டைம் தேவைப்படும். பட் வந்து இது வரைக்கும் அவங்க சொன்ன இதுப்பையும் அவங்க செஞ்சது இல்லை. அதே போல வந்து கடன் அதிகமா இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தான் வந்தாங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு. இப்பயே வந்து அவங்க இப்ப நேற்று வந்து 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம் அப்படின்றாங்க இந்த வருஷத்துல. அது திட்டங்கள்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கண்டிப்பா கஷ்டம் தான் பண்றது. இப்போ மடிக்கணினி திட்டம் அப்படின்றது ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கொடுத்தது தான். அதுதான் டிஎம்கே கவர்மெண்ட்ல அதுவும் லாஸ்டா தான் கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என் வீட்டில் கூட ஒருத்தர் வாங்கினாரு, லாஸ்டா தான் கொடுத்தாங்க அது. ஸோ அதே தான் அது மடிக்கணினி திட்டம்ன்றது நல்ல ஸ்கீம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா நல்லது தான். பேர் மாற்றணும் அப்படின்னா எல்லா ஆட்சியிலையுமே அவங்க கவர்மெண்ட் வரும்போது அந்த பேரை மாற்ற தான் செய்வாங்க. கரெக்டுங்களா? அதே தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ தானே வந்து 3 மாதம் ஆச்சு. ஆனால் 1 வருஷம் ஆகட்டும். நமக்கே தெரியுது நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லும் ஊழல் பண்ணியிருக்காங்க. எதுலையுமே எந்த அமைச்சருமே யோகியம் கிடையாது. எல்லாமே ஊழல் தான் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எப்படி பணம் தான் தானே விஜய் கொடுப்பாப்பல. அங்கே எல்லாமே கடன் 5 லட்சம் கோடியும் கடனில் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் அவரு இது தெரியாமையா வாக்குறுதிகள் கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் நாங்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பாவம் என்ன பண்ணுவார்? இடைக்கால பட்ஜெட் மக்கள் விஜய் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அங்கே போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் நமக்கு இவ்வளோ பணம் ஊழல் பண்ணியிருக்காங்களான்னு. இடைக்கால பட்ஜெட்லயே வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போதைய அமைச்சர் வந்து நிதி அமைச்சர் வந்து பண்ணிட்டாரு. எந்த போய் உக்காந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் இவ்வளோ பணம் கொள்ள போய்க்குதான்னு. சினிமாவில் மட்டும் நான் அதிசயமா இதை வச்சோன்னு பெரிய ஸ்டண்ட் எல்லாம் போட்டு நடிச்சு எல்லாம் பண்ணாரு. மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அரசியல் பற்றிய புரியாது.
சினிமா மோகம். சினிமா மோகத்தில் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னொன்று, விஜய் ஆட்சிக்கு வர காரணம் 2 காரணம். 2 ஆட்சி பார்த்துட்டோம், புதுசாக வரட்டும் சொல்லி கொஞ்சம் ஜனங்கள் போட்டாங்க. விஜய் ரசிகர்களும் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இது விஜய்க்கு ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஆள். பட்ஜெட் ஏமாத்து வேலை, அவ்வளோதான்.